அவருக்குள்ள இருந்து அத்தனை சொட்டு ரத்தத்தையும் உங்களுக்காக சிந்திருப்பார்னா, நான் சொல்றேன், அந்த ரத்தம் சகல பாவங்களையும் சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிறதாயும் சுத்திகரிக்கிறதாயும் இருக்கிறது. அந்த ரத்தத்துக்கு மரியாதை கொடுங்க, அந்த ரத்தத்தை கனம் பண்ணுங்க. அதனால பவுல் சொல்றாரு, சிலுவையை குறித்து அல்லாமல், நியாயப்பிரமாணத்தை அல்லங்க. பவுல் சொல்றாரு, நியாயப்பிரமாண சட்டத்திட்டத்தின்படி நான் நீதியாய் வாழ்ந்தவன், என்கிட்ட குற்றமே இல்லை, ஆனாலும் நான் அதனால் நீதிமானாக்கப்படுகிறது இல்லை. அதனால ஒன்று செய்கிறேன், நான் கடைபிடிச்சு வந்த பக்தி வைராக்கியம், விருத்த சேதனம், நியாயப்பிரமாணம் எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். ஏன்னா அவரை அறிகிற அறிவுக்கு முன்னாடி, அவர் எனக்காக செய்து வைத்திருக்கிற மிகப்பெரிய வேலைக்கு முன்னாடி, நான் கடைபிடித்து வருகிற நியாயப்பிரமாணமும் பெரிதல்ல, என்னுடைய சுயநீதியும் பெரிதல்ல. இவைகளெல்லாம் என்னை நீதிமான் ஆக்குறது இல்லை. என்னை நீதிமான் ஆக்குறவர் ஒருவர் இருக்கிறார், அவர் பெயர் இயேசு. பிதாவாகிய தேவன் அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? பாவியை நீதிமானாக்குகிற கர்த்தர். கையை தட்டுங்க. ஓ ஹல்லேலூயா.